லைஃப்பில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒரு கேள்வி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இல்லை ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன், அதான் என் வாழ்க்கையில் இவ்வளோ கெட்டது நடக்குதுன்றது. கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது, நல்லவங்களுக்கு மட்டும் கெட்டதாக நடக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நடக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரியிலேயே யார் ரொம்ப சின்ஃபுல் மேனுன்னு தெரியுமா? இட்ஸ் ஜீசஸ். பைபிளில் ஒரு இடத்துல He carried all our sins ன்னு போட்டிருக்கோம். வாட் டஸ் இட் மீன்? பூமியில் இருக்க மொத்த மனுஷனோட பாவத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் ஒன்று இருக்குது. ஜீசஸ் கேரிட் ஆல் அவர் சின்ஸ். ஸோ he வாஸ் த மோஸ்ட் சின்ஃபுல் மேன் எவர் லிவ்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இங்கே வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கே வரும். ஏன்னா பைபிளில் ஒரு இடத்துல அவர் நம் பாவங்களுக்காக மரித்தார்னு இருக்கும். இப்போது இயேசு என் பாவத்துக்காக மரித்தார்னா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் எந்த தப்புமே பண்ணலை, என் தப்புக்காக இயேசு மரித்தார். அப்புறம் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? இங்கே 2 காரணம் இருக்குது. ஒன்று சாய்ஸ், ரெண்டாவது பர்பஸ். சாய்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வேர்டு இருக்குது, சின்னு சொல்லலாம். சின் இஸ் நாட் எ சின், பட் சின் இஸ் எ ஷார்ட்கட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர். எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி இந்த லைஃப் நிறைய சாய்ஸ் இருக்குது, which is decision making. லைஃபோட அடுத்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 10th முடிச்சுட்டு 11th என்ன குரூப் எடுக்கலான்னு ஒரு சாய்ஸ் கிடைக்கிது. 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் படிக்கலாம், என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்ற ஒரு சாய்ஸ் கிடைக்கிது. எங்கே வேலைக்கு போகலாம், என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம், இப்படி ஒரு சாய்ஸ் கிடைக்குது. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணலான்ற ஒரு சாய்ஸ் கிடைக்கிது. ஒரு வீடு வாங்கலான்னா என்ன மாதிரி வீடு வாங்கலாம், எங்கே வீடு வாங்கலாம், எந்த இடத்துல வீடு வாங்கலான்ற ஒரு சாய்ஸும் இருக்குது. ஆவரேஜாக நம்ம லைஃப்பில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னா கூட அவ்வளோ சாய்ஸ் இருக்குது. இந்த பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு அப்பா, பணக்கார அப்பா தன் பையனை வெளியூருக்கு படிக்க அனுப்புவார். அந்த அப்பா கூட அவ்வளோ சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டு அந்த அப்பாவோட பணத்துக்காக கூட இருப்பாங்க. அந்த அப்பாவை ஒரு நாள் கொண்டுடுவாங்க. பையன் வெளியூர்லேருந்து திரும்ப வருவான். அப்போ அந்த சொந்தக்காரங்களாம் ஒரு பிளான் பண்ணுவாங்க, இவனுக்கு எப்படியாவது இந்த சொத்து கிடைக்கக்கூடாது, நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. சின்னுமே நம்ம லைஃப்பில் அப்படி தான். நமக்கு கிடைக்க வேண்டிய என்டர்னிட்டி, ப்ளஷர், ரியல் ப்ளஷர், பிளெஸிங்ஸோ கிடைக்க விடாமல் பண்ணிட்டோம். சின் ஷார்ட் டேர்மாக நம்ம கண்ணை மூடி வச்சிரும். இதுதான் ப்ளஷர், இதுதான் எல்லாமேன்றது. நேச்சுரலி ஆர்டெயின்ட். நம்ம லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற விஷயம் கிடையாது, எல்லாமே ப்ரீ ஆர்டெயின்டு. ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹோலி ஒன். ஹோலினஸ் வந்துட்டு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல். டிஃபால்ட்டாக அவன் இப்படி தான் வாழணும்னு இருக்குது. ரைச்சியஸ்னஸ்க்கும் ஹோலினஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைச்சியஸான மனுஷன் திருடுறது தப்பு அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் ஹோலியாக வாழ்கிற மனுஷன் அவனுக்கு அந்த திருடுற டிசைரே இருக்காது. இதுதான் வித்தியாசம். நீங்கள் மேக் பண்ணுற சாய்ஸை உங்கள் லைஃபாகவே வாழுங்க. சாய்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பட் ஒன்ஸ் யூ மேக் தட் ஆஸ் யுவர் லைஃப், இட் வில் பி ஃபார் எவர். செகண்ட் ஒன், பர்பஸ். லைஃப் டீச்சர்ஸ் ஆஃப் அவர் பர்பஸ். இன்னுமே தெளிவாக சொல்லணும்னா, பிரிட்டானி டெல் மோரான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பான் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஆக்ட்ரஸாக இல்லை. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ நடந்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு இன்றைக்கி அவங்க கரெக்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அடிக்ஷன்ஸில் இருக்க நிறைய பேர்கிட்ட அவுட்ரீச் ப்ரோக்ராம் வச்சு பிரேக் த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றது. அவங்க லைஃப்பில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட்டுக்காக போயிட்டுருக்காங்க, விச் இஸ் பான் ஷூட். போகிற வழியில் அவங்க லைஃப்பில் ஒரு என்கவுண்டர் ஒன்று நடக்குது. காட், நீ போகக்கூடாது, ஐ ஹாவ் எ பர்பஸ், ஐ ஹாவ் எ பிளான் ஃபார் யூன்னு சொல்கிறப்போ அவங்களோட ஹார்ட் ப்ரோக் ஆகி என்கவுண்டர் ஆகி காரை திருப்பிக்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு.
அவங்களுக்கு சில அடிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ட்ரக் அடிக்ஷன்ஸ். அப்போது சில ஆர்கனைசேஷன்ஸில் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்க, பாண்ட்லேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க, இதை விட்டு வந்துடலான்றப்போ அவங்க அவங்களோட டெஸ்டிமோனியை சொல்கிறாங்க. இதை ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்க. வெளி உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஃபைலையும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. பட் டீப் சீக்ரெட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது அவங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. ஸோ அந்த கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட டெஸ்டிமோனியை ரெக்கார்ட் பண்ணதை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு நாள் காட் கிட்டே கேட்குறாங்க, காட், ஐ ஃபீல் ஸோ ஆக்வர்ட், ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. அன்றைக்கி காட் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்டாங்க, என்னென்னா, பிரிட்டானி, நான் ஒன்று சொல்கிறேன், அதை யோசித்து பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. உன்னால் கிராஸை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? எஸ் காட், ஐ கேன் இமேஜின் கிராஸ். அந்த கிராஸில் நான் இருக்கிறத இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டார் கடவுள். எஸ் லார்ட், ஐ கேன் இமேஜின் த வே ஐ சஃபர்ட் ஃபார் யூ இன் பப்ளிக். ஸோ தட் உமன் வாஸ் ஸ்பீச்லெஸ். அவங்க அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அவங்க லைஃப்பில் எல்லாருமே வந்து கேட்டாங்க, நீங்கள் பாண்டில் இருந்தீங்களான்னு. அந்த உமன் எல்லாருக்கும் ஒரே ஒரு லைனில் தான் ஆன்சர் பண்ணாங்க, நான் பாண்டில் தான் இருந்தேன், பட் இயேசு என்னை காப்பாற்றினாருன்னு சொன்னாங்க. நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய கெட்ட விஷயங்கள், கோரமான சம்பவங்கள், இது எல்லாத்துக்குமே நான் ஒன்லைனில் ஆன்சர் பண்ண விரும்புகிறது என்னென்னா, வாட் யூ வென்ட் த்ரூ கேன் ஹெல்ப் சம்ஒன் எல்ஸ் பிரேக் த்ரூ. நம்ம படுற கஷ்டமோ, ஒவ்வொரு நாள் நம்ம சாவுறதுமே இன்னொருத்தனை வாழ வைக்கும். இதுதான் உண்மை. அன்றைக்கி இயேசு இறந்தது நம்ம எல்லாருமே வாழ வைக்க தான். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறது என் குடும்பத்தை வாழ வைக்க, என் மனைவியை வாழ வைக்க, என் பிள்ளைகளை வாழ வைக்க, என்னோட சுற்றுச்சூழல், என்னோடய நண்பர்களோ, இன்னும் தெரியாத பல பேரை வாழ வைக்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, அதனால தான் எனக்கு வந்துட்டு எல்லாம் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குதுன்றத தாட்டை டோட்டலாகவே விட்டுருங்க. ரெண்டே காரணம், ஒன்று சாய்ஸ், ஒன்று பர்பஸ். லைஃப்பில் எல்லாருக்குமே பர்பஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், யூ கேன் கமெண்ட், we will clarify. And this is Kio Podcast.